ஹாய் டியர்ஸ், ஐ எம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகோக்கோட அதாவது டூ ஷார்ட் சொன்னேன் இல்லையா, என் காதல் பயணம் அதோட செகண்ட் பார்ட் தாண்டா போட போகிறேன், அதாவது ஃபைனல் பார்ட். ஐ நோ எல்லாருமே இவள ரொம்ப கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியும், ஏன்னா அதை எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் எனக்கு தான் டைம் கிடைக்கல. நான் என்ன நினச்சேன்னா, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக எடிட் பண்ணி அதை ஃப்ரீயாக போடணும், அப்போ தான் அதை ஃபீல் பண்ணி கேட்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ டிலே பண்ணேன். ஐ எம் ரியலி சாரி டியர்ஸ், மன்னிச்சிருங்க. அப்புறம் ஜெனி, நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது? ஓகே டியர்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ சியோலோ ரீச் ஆகிடுறாங்க. இப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிடுறாரு. இப்போ பின்னாடி ஜங்குக் தான் வராரு. இப்போ ஜங்குக் இறங்கி வரப்போ ஆப்போசிட்டில் டயாங் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் நேராக டயாங் கிட்டே போயிட்டு, சொல்லுடா எதுக்கு என்ன ஃபாஸ்ட்டாக வர சொன்னேன்? அதுவா மச்சான், வேற ஒன்றும் இல்லை, ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கான், ஸோ அதை நீ தான் பார்க்கணுன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க, அதுதான். அவருக்கு வேறு வேலையே இருக்காதாடா? இல்லை ஜங்குக், ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் போகலாமே. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நான் எப்படி இப்போ மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு. வாடா, இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா, இதை கண்டிப்பாக நீ தான் பார்க்கணும், நீ பார்த்துட்டு தான் ஓகே சொல்லணும்னு அப்பா சொல்லிட்டாரு. உனக்கே தெரியும் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு, நீ தானடா மச்சான் பார்க்கணும். சரி டயாங் வரேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் இப்போ அங்கேருந்து வேறு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாரு. இப்போ அந்த இடத்துல ஜிமினோட ஃப்ரெண்ட், ஜிமின், ஹாய் மைக், என்ன பண்ணுற? உனக்கு தான்டா வெயிட் பண்ணுறேன், அங்கேயே வரேன்னு சொன்னேன், நீ தான் அங்கே வேணான்னு சொல்லிட்ட, அதான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி மைக் போகலாமா? ஜிமின், நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன மைக் சொல்லு. நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம்ல? ஆமாம், அட்டென்ட் பண்ணோம். அதான் உனக்கும் எனக்கும் ஜாப் கிடச்சதில்ல? ஆமாம் மேக், கிடச்சிது. என்ன இப்போ? இல்லைடா, அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பற்றி. ஓகே மேக், அதுக்கு? இல்லை, அதுக்கு நான் போகணும், அதுக்கு போயிட்டு வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை தேட போகலாமா? அதில் என்ன இருக்குது மேக், அட்டென்ட் பண்ண. இல்லை ஜிமின், நீ இங்கே தனியாக இருப்ப, ஒன்று பண்ணலாம், இப்போ நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடு, நான் உன்னை கூட்டிகிட்டு என்னோடய ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ண, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து இல்லை மீட்டிங் முடிச்சுட்டு வந்து நம்ம உன்னோட பாய் ஃப்ரெண்டை தேட போகலாம், ஓகேவா? ஓகே மேக், நோ ப்ராப்ளம், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ மெக்கை கூட்டிகிட்டு மெக்கோட வீட்டுக்கு தான் ஜிமின் போகிறான். இப்போ 2 பேருமே போயிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ மெக்கோட, அதாவது ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதே ஆஃபீஸ்க்கு தான் வரான். இப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அதே பிளேஸில் தான் ஜங்குக்கும் வந்துட்டுருக்கான். ஜிமின் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பான்ல, அது வேறு யாரோட கம்பெனியும் இல்லை, ஜங்குக்கோட கம்பெனி தான். இப்போ ஜிமின் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் ரொம்ப டென்ஷனாக வந்துட்டுருக்கான். கூடவே சுகாவும் டயாங்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ 3 பேருமே ஜிமினை பார்த்துருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் என்கிட்டேருந்து. ஜிமினும் அவனோட ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருப்பான். ஜங்குக் கொஞ்சம் கோபமாக இருக்கனால சைடில் யார் இருக்கான்னு கூட பார்க்காமலே போயிருப்பார். அதாவது நம்ம ஜிமின் அவர் பார்த்துருக்க மாட்டார். ஜிமினும் என்னோட மெசேஜை பார்க்குறனால யார் கிராஸ் பண்ணுறாங்கன்றது கூட பார்த்துருக்க மாட்டார். ஸோ இப்படி தான் டைம் போகுது. உள்ள இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இப்போ மெக் தான் திரும்பி வெளியே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ஜிமினை தனியாக விட்டு வந்தது மெக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மெக் அப்படியே விண்டோ சைட் பார்த்துட்டே இருக்கான். இதை ஜங்குக்கோ டயாங்கோ நோட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் இப்போ என்ன சொல்கிறது, அங்கே மீட்டிங் எல்லாமே ஓவர் ஆகிடுது. இப்போ ஜங்குக் தான் மெக்கை கூப்பிட்றான். ஹலோ மெக், இங்கே வரீங்களா அப்படின்னோடனே இப்போ மெக் தான் அங்கே வராரு. வந்துட்டு சார் சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார்? ஆமாம், இங்கே நான் அவ்வளோ பெரிய மீட்டிங்க்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன், நீ இங்கே கவனிக்காமல் அங்கே என்ன பார்த்துட்ருக்க விண்டோவில்? அது சார், என்ன சொல்லு, என்ன விஷயம், எதுக்கு விண்டோவே பார்த்துட்ருக்க, யார் இருக்காங்க? சார், என்னோடய ஃப்ரெண்டு. உன்னோட ஃப்ரெண்ட்? இல்லை சார், என்னோடய ஃப்ரெண்டும் நானும் தான் எங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம், நானும் செலக்ட் ஆகிட்டான், அவனும் செலக்ட் ஆகிட்டான், அவனுக்கு ஒர்க் கிடச்சுமே இங்கே ஒர்க் பண்ண வரல சார், ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு, ஸோ நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதான் சார் இன்றைக்கி அவன் வந்திருக்கான், அவனை தனியாக உட்கார வச்சுட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் இல்லை சார், அதான்
அவனை தனியாக விட்டு வந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி இங்கே மெக் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. மெக் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே எங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தானே நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியாதா எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு? இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் நம்மளை பார்த்து என்ன இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது திங்க் பண்ணால் என்ன பண்ணுறது? இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், நம்மளை கையை விட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? மெக் நீங்கள் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே தான் அவனுக்கு ஒர்க் கிடச்சிதா? இந்த ஒர்க்கே வேணான்னு போனவொடனே எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு தெரியாது, அந்த பர்சனை நான் பார்க்கணும். அண்ணா சார் அப்படின்னு. இப்போ சங்குக்கு தான் திரும்பி டயாங்கை பார்த்துட்டு, டயாங் இங்கே பாரு, அந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது, அதாவது மெக்கோட ஃப்ரெண்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. அவனை கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேளு. சப்போஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அவனுக்கு ஒரு ஒர்க்கை போட்டு இங்கே இருக்க சொல்லு. உன் ஃப்ரெண்டு வந்தா வெயிட் பண்ணா அப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது மெக், ஓகேவா? வேணா கொஞ்சம் டேஸ்க்கு உன் ஃப்ரெண்டை இங்கே ஒர்க் பண்ண சொல்லு. அவன் ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டோம், ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் போகட்டும், சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் ஜங்குக்கு போகிறத நோட் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ டயாங்க சுகாவும் தான் அப்படி கிட்ட வராங்க மெக் கிட்ட. இப்போ மெக் தான், சார் என்னாச்சு? ஜங்குக் சார் மார்னிங்கே இவ்வளோ கோவமாக இருக்காரு. அதை ஏன் கேட்குற மெக்? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் உன் ஃப்ரெண்டு வந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்க? அவனே அவ்வளோ கோவத்தில் இருக்கான். இந்த மீட்டிங்கே அட்டன் பண்ண மாட்டேன்னா நாங்கள் தான் வற்புறுத்தி வர வச்சோம். நீ என்னென்னா வந்து உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான், இங்கே தான் ஜாப்க்கு அப்ளை பண்ணான், ஆனால் ஜாப் கிடைச்சா வரலன்ட்ட. சரி ஓகே, அவனே ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டு போயிட்டான். முடிஞ்சால் உன் ஃப்ரெண்டை ஒரு 1 வீக் இங்கே ஒர்க் பண்ண சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அவன் சொல்லியிருக்கானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், சரியா? ஓகே டயாங் அப்படி சொல்லிட்டு மெக் திரும்புகிறான். இப்போ சுகா தான், மெக் 1 செகண்ட் இரு. சொல்லுங்கள் சுகா. என்ன? இல்லை மெக், எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ பெரிய கம்பெனியில் உன் ஃப்ரெண்டுக்கு ஜாப் கிடச்சிருக்கு, எந்த ஜாப்பாக வேணான்னு சொன்னான்? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சுகா? அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். அவங்களுக்கே தெரியும் நானும் டயங்கும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. ஏன் ஜங்குக்கும் தெரியும் அது. அவன் கோவப்படுறப்பெல்லாம் நான் என்ன பண்ணுறது? நானும் யார்கிட்டயே சொன்னதே இல்லை ஜங்குக்கு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது சுகா, எனக்கு அவனும் ஃப்ரெண்டு தெரியுமா? அவன் செம்ம கேரக்டர், என்னோட சின்ன பையன்தான், ஆனால் செம்மையாக பேசினான். இன்டர்வியூ இங்கே அட்டென்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒர்க் கிடைக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தால் அவன்கிட்ட நான் சொல்லலை இங்கே இருக்க சிஓ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவன் எவ்வளோ அழகாக பேசினான் தெரியுமா? அப்போவே சொன்னான், இன்டர்வியூ வரும்போதே சொன்னான், எனக்கு இந்த ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது எனக்கு சியோவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி ஒர்க் கிடச்சுமே நான் கால் பண்ணேன், என்னடா ஒர்க் கிடச்சிருச்சு வரலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரே வேர்ட் தான் சொன்னான், நான் தான் சொன்னேன்ல எனக்கு அங்கே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் சொன்னாங்களேன்னு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னா. டேய் என்ன மேக் சொல்கிற, உண்மையாவா? இவ்வளோ பெரிய கம்பெனியில் அதுவும் எவ்வளோ சேலரி, இதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு அவன் ஃபேமிலி இருக்கிற அந்த பிளேஸில் தான் ஒர்க் வேணும்ன்ட்டு போனானா? ஆமாட்டாயாங் அப்படி தான் சொன்னான். எனக்கே கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்தான் தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அடிக்கடி வந்தான். அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் ப்ராப்ளம் போல், எனக்கு சரியாக அது ஃபுல் டீட்டெயில் தெரியல. பட் அவன் பாய் ஃப்ரெண்டை தேடி வந்திருந்தான். ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சங்குக்கு என்னை பார்த்து என்னை திட்டி இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன டயாங் பண்ணுறது? சரி விடு மெக், இதை பற்றி யோசிக்காத. சரி நம்ம அப்புறம் பேசலாம். நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, நான் உங்களுக்கு 1 வீக் மட்டும் ஜாப் மாதிரி ரெடி பண்ணி தரேன். அந்த 1 வீக்கில் நீ ஆஃப் டே மார்னிங் ஒர்க் பண்ணுங்கள், ஆஃப் டே அவனை கூட்டிகிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டை தேட போயிடு, ஓகேவா? 1 வீக்கா? பட் ஆனால் அவன் 2 டேஸ் இருக்கிற மாதிரி தான் வந்தானே. பரவாயில்லடா, ஒரு 1 வீக் தானே, தேடின உடனே கிடச்சிட போகிறாங்க. இவ்வளோ டேஸ் தேடினீங்க கிடைச்சாங்களா? இல்லை ஒரு 1 வீக் தேடுங்கடா கிடச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ பின்னாடியே சுகாவும் போகிறான். இப்போ மெக் தான் யோசிச்சுட்டே வெளியே வரான். இப்போ அங்கே ஜிமின் தான் பையன்கிட்ட சேட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ மெக் தான், ஏய் ஜிமின். சொல்லு மெக், என்னாச்சு? இல்லைடா, நான் உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக உனக்கு கேட்பேன், அதுக்கு ஓகே சொல்வியா? என்ன ரெக்வெஸ்ட்? எனக்கு புரியலை. இல்லைடா, உன் பாய் ஃப்ரெண்டை நான் தேடணும்ல. ஆமாம், என் பாய் ஃப்ரெண்டை தேடணும். என்ன இப்போ? இல்லைடா, அதுக்கு வந்து இல்லை, நீ வேணால் 1 வீக் என் கூட மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியா? என்னது ஒர்க் பண்ணுமா? ஏய் மெக், நானே என்னோடய பாய் ஃப்ரெண்டை, எனக்கு தெரியும்டா, உனக்கே தெரியும் என்னோடய பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு.
இன்றைக்கி வேறு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இருக்க ஒன்றை தான் நான் விண்டோ வழியாக பார்த்துட்டு இருந்தேன்னு. ஏன்னா விண்டோ வழியாக பார்த்தியா? ஆமாம் ஜிமின், நான் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல, தனியாக வேற உன்னை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி விண்டோவே பார்த்துட்டே இருந்தான். அதை அவர் பார்த்துட்டாரு. செம்ம திட்டு, எல்லோரும் முன்னாடியும் எவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி நீயும் இங்கே தான் ஒர்க் அப்ளை பண்ண, பட் அது வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படி? இல்லைடா சொல்லலான்ட்டு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். சரி சொல்ல, என்ன சொன்னாங்க? இல்லைடா அவர் ஓகே சொல்லிட்டாரு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பட் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணணுமா? இப்போ என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஒர்க்கும் நான் பார்க்கணும்ல. ஆமாம் பார்க்கணும். அதான் நீ என் கூட ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணனா, நீ ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஒர்க்கை என் கூட ஜாயின் பண்ணி பண்ணனா நம்ம 2 பேர் சேம் டைமில் முடிக்கிறோம்ல. மார்னிங் டு ஆஃப்டர்நூன், ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் சரி ஓகே, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இப்போ நான் பண்ணுற வரைக்கும் ஈவினிங் டைமாக, அவங்க ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் டைமாக எடுத்துப்பாங்க, அப்படி தானே? ஆமாம் ஜிமின், ஆமாம் அப்படி தான். சரி ஓகே, நான் ஓகே சொல்கிறேன். அப்போ ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நம்ம உன்னோட பாய் ஃப்ரெண்டை தேடலாம், ஓகேவா? ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் ஓகே சொல்லிடுறான். இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு டயாங் இருக்கா அந்த ரூமுக்கு தான் மெக் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டயாங் தான், யார்? நான் தான் டயாங் சார். வா மெக் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா தான் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டயாங் சுகாவோட சேர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் உள்ள வர்றாரு. ஜேகே வந்து டயாங் கிட்ட பேசினதை தான் பார்த்துருப்பார் ஜிமின், ஆனால் டேவோட ஃபேஸை ஜிமின் பார்த்துருக்க மாட்டார். ஸோ அதனால் ஜிமினுக்கு டே யாருன்னு தெரியாது. இப்போ ஜிமின் தான் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஹாய் சார். வாங்க, உங்கள் நேம் என்ன? மை நேம் பார்க் ஜிமின். என்ன சொன்னீங்க? பார்க் ஜிமின். ஓகே பார்க் ஜிமின். சரி ஓகே பார்க் ஜிமின், இங்கே உங்களுக்கு ஒர்க் அடித்தோம், எதுக்கும் ஒர்க் வரல? அது வந்து சார் எனக்கு நேட்டிவ் பிளேஸில் ஒர்க் பண்ண தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஒர்க் கிடச்சுமே நான் ஒர்க் பண்ணல. அப்புறம் இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க? வீட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் அட்டன் பண்ணேன். சரி ஓகே, ஜாப் கிடைச்சது, வீட்டில் என்ன சொன்னீங்க? ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்கிறீங்க பார்க் ஜிமின், இப்படி தான் போய் சொல்லுவீங்களா? சார் எனக்கு அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட ஒவ்வொரு டேவும் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டேஸ் பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? தப்பு இல்லை, கரெக்ட் தான். சரி ஓகே, ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளமாமே? மெக் சொன்னா. ஆமாம் கொஞ்சம் ப்ராப்ளம், ஒரு பர்சனை நான் கொஞ்சம் தேடிட்டுருக்கேன். ஓ அப்படியா, கிடைச்சிட்டாங்களா? இல்லை எனக்கு கிடைக்கல. கால் பண்ணலாம்ல? எனக்கு அவங்களோட நம்பர் தெரியாது. என்ன ஜிமின் சொல்கிறீங்க? ஆமாம் சார், எனக்கு அவங்க நம்பர் தெரியாது. சரி அதை பற்றி பேச வேணாம் சார். நீங்கள் சொன்னீங்களா 1 வீக் நான் ஒர்க் பண்ணோன்ட்டு. சரி ஓகே, நான் மெக்கோட பாதி ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். இந்த 1 வீக் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த 1 வீக் ஆஃப்டர்நூன் மட்டும் மெக்குக்கு கண்டிப்பாக மெக்குக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் லீவ் கொடுக்குறோம், போதுமா? ஓகே சார், தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் திரும்புகிறான். இப்போ சுகாதா, 1 செகண்ட், உன் நேம் என்ன சொன்ன? பார்க் ஜிமின். ஓ பார்க் ஜிமின், நல்லா தான் பேசுகிற. ஆமாம் என்னாச்சு உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் அப்படி சொல்லி கேட்குறப்ப இப்போ ஜிமினோட ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ டயாங் தான், சுகா இங்கே பாரு, நம்ம இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்கக்கூடாது, ஓகேவா? ஜிமின் யாருன்னு நமக்கு தெரியாது, மெக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொல்கிற ஒரே ஒரு வேர்ட், ஜிமின். சொல்லுங்கள் சார். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சீக்கிரம் உனக்கு கிடச்சிருவாங்க. தேங்க்யூ சார். அப்புறம் சுகாவை பார்த்து இப்போ ஜிமின் தான், சார் யாரை சொல்கிற? அவங்கள தான். ஓ என்னையா? சொல்லுங்கள் ஜிமின். அது வந்து சார், நீங்கள் கேட்டது சரிதான், பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் இப்போ உங்களுக்கு என்னோடய ஸ்டோரியை டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் அவனை தேடணும், என்னோடய பாய் ஃப்ரெண்டை தேடணும். நான் தேடிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவர் யார், அவரை நான் எப்படி பார்த்தேன், எதனால் அவரை நான் மிஸ் பண்ணேன், இப்போ எதுக்கு அவரை தேடிட்டுருக்கேன்றத அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சார். அப்புறம் சார் உங்களுக்கும் தான், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சரிங்க சார் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்புகிறான். இப்போ டயாங்கும் சுகாவும் தான் பார்க்குறாங்க, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ மெக் தான் வெளியே வந்துட்டு, ஜிமின் இப்போவே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, நம்ம தேட போகலாமா?
போலாமிக் அப்படி சொல்லிட்டு போலாமிக் அப்படி சொல்லிட்டு 2 பேர் தேட போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜெய்கே தான் இவங்களுக்கு முன்னாடி தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. இப்போ அவங்களுக்கு பின்னாடி தான் காரில் மெக்கும் ஜிமினும் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே இங்கே பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கான். இப்போ மெக் தான், ஜிமின் எனக்கு ஒரு டவுட்ரா. சொல்லு மெக். அவனோட பிக் இருக்கா? இல்லை, அவனோட பிக் என்கிட்ட இல்லை, அவனோட மெமரிஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஜிமின் என்ன சொல்கிற? ஆமாண்டா, அவனோட மெமரிஸ் தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு தெரியாது அவனோட கேரக்டர் எப்படின்னு, ஆனால் என் கூட இருக்கிறப்ப அவனோட கேரக்டரே டிஃப்ரெண்ட் தெரியுமா? அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டான், அவன் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டான் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவன் என்னை பார்த்த விதம், அவன் என் கூட ஐ கான்டாக்ட் பண்ணது, எனக்கு தெரியல மெக், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜிமின் என்ன ஃபீல் ஆகுறியா? அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் மெக், அது உனக்கு புரியாது. எல்லாருமே லவ்னா ஐ லவ் யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணி கிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் தான் லவ்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை லவ். ஒன்ஸ் அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி ஏங்குறோம் பார்த்தியா, அதுவும் ஒரு லவ் தான். இந்த லவ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, நமக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்துலேயே அவ்வளோ லவ் இருக்கு மெக். ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ மெக் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான், என்னாச்சு மெக், எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணுற? இல்லை ஜிமின், எனக்கு உன்னோட லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆமாம், என்னோட லவ் ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு தெரியல அவன் என்னை நினச்சிட்ருக்கானா இல்லையான்னு, ஆனால் எனக்கு அவனோட மெமரிஸ் மட்டும்தான். இவ்வளோ டேஸாக இவ்வளோ மந்த்தாக அவனை மட்டும்தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அவன் மட்டும்தான் என் மைண்டில். ஆனால் அவனோட மனசுலேயும் அவனோட மைண்ட்லேயும் அவனோட மெமரிஸ்லேயும் நான் இருக்கேனான்னு தெரியல மெக். ஆனால் ஜிமினோட மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான். மெக் உனக்கு தெரியுமா, நாங்கள் ட்ராவல் பண்ணது ஜஸ்ட் ஒரு 6 hours, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா பஸ்ஸோட டயர் கொஞ்சம் பஞ்சர் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தோம், 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். எங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். நான் எந்திரிக்கும் போது கூட அவனை ஹக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டேன். மேக் உனக்கு தெரியுமா, அவன்கிட்ட கூட நான் ஃபோனில் பேசி பேசி தான் க்ளோஸ் ஆனேன். ஆனால் அவன்கிட்ட அந்த 6 hours மட்டும்தான் பேசினேன். அவன்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டே நான் ட்ராவல் பண்ணும்போது அவனை மிஸ் பண்ணேன். ஓகே, நம்ம வரும்போது அவன் என்கிட்ட பேசினனால போகும்போது மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேஸும் அவனை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் என்னால் முடியலை. அதனால தான் நான் சியோலுக்கு வர்றதும் போகிறதுமா இருந்தேன். அவனை தேடிட்டே இருந்தேன். ஆனால் உன்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ தான் சொன்னேன். ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு ஓகே, அவனை கண்டுபிடிச்சிரு, அவன் கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவான், நீ இவ்வளோ லவ் பண்ணுறப்ப அவனும் உன்னை லவ் பண்ணுவான்னு என்னோடய பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் மேக். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அவனை பார்த்துருவேன், அவன்கிட்ட பேசிடுவேன், என் மனசில் இருக்கிறத அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு. எனக்கு தெரியல மேக் அவன் எப்படி அதை நினைப்பான்ட்டு. பட் அது தப்போ ரைட்டோ, அவன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லிவிடுவேன் மேக் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினிங்க அவ்வளோ ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கான். இப்போ மெக் தான் அப்படி ஜிமினியை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்த்துட்டு மெக் என்னாச்சுடா? இல்லை ஜிமின் ஒன்றும் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உன்னோட லவ் ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், என்னோடய லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் தான், எனக்கு தெரியாதுல்ல, பட் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி பிடிக்கும். அந்த லவ் ஸ்டோரியும் என்னோடய லவ் ஸ்டோரியும் ரொம்ப சேம். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரியை அவன்கிட்டயே நான் சொன்னேன், அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். என்ன லவ் ஸ்டோரி ஜிமின்? அதுவா, சன்னுக்கும் மூணுக்கும் இருக்கிற லவ். என்னது புரியல? சூரியனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற லவ்வா? எனக்கு புரியல ஜிமின், நீ சொல்கிறது சன் அண்ட் மூணா? ஆமாம், நிலாவுக்கும் சூரியனுக்கும் இருக்க லவ் தான் அது.
என்ன சொல்கிற ஜிமின்? உண்மையாவா? என்ன சொல்கிற? இது என்ன நம்மளோட கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்ஃபா சொல்கிற ஸ்டோரியா? மெக், நீ அதை ஸ்டோரியாக பார்க்குற, பட் அது ஸ்டோரி இல்லை. அது யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நானாக ஃபீல் பண்ணது. அது உனக்கு புரியாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே பாரு, எவ்வளோ அழகாக இருக்கிற சூரியன். ஆனால் அது நிலாவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நிலா சூரியனை பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன மாதிரி நான் ஜங்குக்கை நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஜங்குக் என்னை எப்போ பார்ப்பேன்ற மாதிரி தேடிட்டு இருப்பான்ல. ஜிமின், எனக்கு புரியலை. அவன் உன்னை நினைப்பானா இல்லையான்ற, அப்புறம் அவன் உன்னை தான் நினைப்பான்ற எனக்கு தெரியல மெக். அவன் என்னை திங்க் பண்ணுவான், என்னை பற்றி அவன் திங்க் பண்ணுவான்னு தோணிகிட்டே இருக்கு. பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி மெக், நீ வண்டி எடு அப்படி சொல்கிறான். இப்போ மெக்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்க்குறாங்க. நிறைய கம்பெனிக்கெலாம் போய் தேடுறாங்க. ஒரு வேளை ஜங்குக் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஏறி இறங்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஜிமின் போயிட்டு உள்ள மெக்க நிற்க சொல்லிவிட்டு ஜிமின் போய் உள்ள தேடிட்டுருக்கான். அதாவது அவங்கக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஜங்குக்ன்ற யாராவது இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்ருக்கான். பட் ஜங்குக் நேமை வந்து இது வரைக்கும் மெக்கிட்ட ஜிமின் சொன்னதே இல்லை. ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மெக்கும் ஜிமினும் தான் ஒர்க் வராங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகேவும் சேம் டைமில் தான் ஒர்க் வராங்க. இப்போ ஜிமின்க்கு பையன்கிட்டேருந்து ஃபோன் வருது. இப்போ ஜிமின் தான் சொல்லுடி என்ன? டேய் எங்கே இருக்க? என்ன இன்னும் வரல? கண்டுபிடிச்சிட்டியா? அவன் கிடச்சிட்டானா? நீ வேற ஓயன், எனக்கு அவன் கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கு ஓயன். நான் அவனை பார்த்துருவேனா? ஏய் இங்கே பாரு ஜிமின், நீ அவனை பார்த்துருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒர்க்கா? என்ன லூஸா நீ? ஒர்க்கெலாம் போக மாட்டேன்னு? இல்லடி, என்னோடய ஃப்ரெண்ட் மெக் சொன்னல. ஆமாம், அவன் ஆஃப்டர்நூன்லேருந்து லீவ் போட்டு என் கூட ஜங்குக்கை தேட வரான். ஓகே, அதுக்கு? இல்லை, அவனோட பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு போனால் அவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. அதனால அவனோட பெண்டிங் ஒர்க்கை அவனோட சேர்ந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் முடிச்சிருவேன். ஸோ ஒன் டே ஒர்க்கை முடித்த மாதிரி ஆகிடும். ஆஃப்டர்நூனில் அவனுக்கு லீவ் கேட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ஜங்குக்கை தேடிட்டுருக்கேன் அப்படின்றப்ப இப்போ மெக் தான், ஜிமின் லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லி ஃபோனை வச்சிடுறான். இப்போ மெக் தான் வந்துட்டு அந்த இப்போ மெக்கும் உள்ளே போகிறான். அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க உள்ளே. இப்போ ஜிமினா லாஸ்ட்டு போயிடுறான். இப்போ அதே இது உள்ளதான் ஜங்குக்கும் வரான். பட் ஜிமின் பார்த்துருக்க மாட்டான், மெக் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இப்போ மெக் தான் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் எனக்கு தெரியலடா, பட் உன்கிட்ட பேசுகிறப்ப நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா மெக், ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படி சொல்லி மெக்க ஜிமினை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணி மெக்கோட பேசிகிட்டு இருக்கான். இப்போ மெக் தான் அவனோட ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டில் இருக்க பர்ஸை கீழே விட்டுடுறான். ஜிமின் அந்த பர்ஸை எடுக்கலான்னு போகிறப்ப இப்போ ஜங்குக் தான் ஏதோ வாய்ஸ் கேட்குதே சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அவங்க கீழே குனிஞ்சிருப்பான். ஜங்குக்கு ஜிமினை பார்த்துருக்க மாட்டான். பட் மெக்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். மெக்கும் இப்போ ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜங்குக் திரும்பிடுறான். இப்போ ஜிமின் எந்திரிச்சிட்டு, என்னடா சிரிச்சிட்ருக்க? அது வேற ஒன்றும் இல்லை, என்னோட பாஸ் சொல்வேன்ல. ஆமாம், ரொம்ப ரூடாக இருப்பாங்க நீயே. ஆமாம், அதுவும் ஃபஸ்ட்டாக நிற்கிறார் பேர் அவர் தான். யார்டா? அதான் பிளாக் கோட்டு அப்படின்னோட ஜிமின் பார்க்குறான். அவனோட ஹைட்டுக்கு அவனால் எட்டி கூட பார்க்க முடியல, ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் நல்லா ஹைட்டாக இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். மெக், எனக்கு உன்னோட பாஸ் தெரியலடா. அப்படியா? இதுக்கு தான் ஜிமின் வளரணுன்றது. மெக், என்ன எனக்கு கிண்டல் பண்ணுற? ஐயோ, கிண்டல்லாம் பண்ணல ஜிமின், சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு மெக் ஜிமினை கலாச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் போ மெக் அப்படி சொல்லிட்டு லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அவனோட கேபினுக்கு போயிடுறான். இப்போ ஜிமின் மெக் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கும் அவன் உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கு பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். எல்லா கேமராவும் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அங்கே இருக்க கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். அது ஜங்குக்கும் பார்ப்பாரு. பட் கொஞ்சம் டேஸாகவே ஜங்குக்கு அதை வாட்ச் பண்ணவே மாட்டார். பட் அந்த கேமராவில் பார்த்தா ஒரு பிளேஸில், அதாவது மெக் பக்கத்தில் ஜிமின் இருக்கிறதா அப்படியே தெரியுது. பட் ஜங்குக்கு அதை பார்த்துருக்க மாட்டார். ஜங்குக்கு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு மைண்டே இல்லை, ஜிமினை கண்டுபிடிப்போமா மாட்டோமான்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஜங்குக்கோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். பார்த்துட்டு மெக், நான் இதை முடிச்சிட்டேன். அப்படியா?
ஆனால் நான் என்ன முடிக்கலையே, வேணா நீ ஒன்று பண்ணுறியா, என்ன பண்ண மெக், இதை எடுத்துகிட்டு போய் என்னோட பாஸ் கிட்ட கொடுக்குறியா? ஏன் மெக் என்ன சொல்கிற, உன்னோட பாஸ் கிட்டியா? உன்னோட பாஸ் ரொம்ப ரூடான பர்சன் சொன்னேன். ஐயோ ஜிமின், இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அவர் ரூடாக இருப்பார். நீ இங்கே ஒர்க்லாம் பண்ணல, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுற. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு இந்த மாதிரி மெக் இந்த ஃபைலை கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வா. அப்படியா, அப்படி சொன்னால் போதுமா? போதும் அப்படி சொல்லிட்டு சரி இப்போ இங்கே மெக் சொல்கிறான், இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட கேபினுக்கு தான் ஜிமின் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அங்கே இருக்க அந்த பெஞ்சில் அப்படியே சாஞ்சிடுறான். அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் மே ஹை கெட்டிங் சார், எஸ் கமின் அப்படின்றான் ஜங்கக். இப்போ ஜிமின் தான் அவள வந்துட்டு சார் மெக் இந்த ஃபைலை கொடுக்க சொன்னான் அப்படின்னோடனே இப்போ ஜங்கக் தான் ஒரு நிமிஷம் அமைதியாகிறான். அமைதியாகிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த ஃபைலை வச்சுட்டு தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இப்போ ஜங்கக் தான் சடனாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஜங்கக் நீ என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்கக் தான் ஹே ஜிமின் நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜங்கக் நீ தானா இது, இந்த இடத்துல அதுவும் இந்த கம்பெனியில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜங்கக்கை. இப்போ ஜங்கக் எந்திரிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஹே ஜங்கக் நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா? ஆமாம் ஜிமின், நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க இந்த கம்பெனியில்? நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறியா? இல்லை ஜங்கக், நான் இங்கே ஒர்க் பண்ணல, உன்னை தேடி தான் வந்தேன். மெக் இருக்கான்ல, அவன் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் எனக்கு உன்னை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். அவனுக்கு ஆஃப் டே லீவ் கொடுக்கணுன்னா அவன் ஃபுல் டே ஒர்க் பார்க்கணுன்னு சொன்னியாமே, அதனால் 1 வீக் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் செகண்ட் டே, ஆனால் நான் உன்னை பார்க்கவே இல்லையே, இங்கே தான் இருக்கியா ஜங்கக் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்கக் டியர்ஸோட ஜிமினை பார்த்துட்டு அப்போ நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணது இங்கே தான் அட்டன் பண்ண? இதே கம்பெனி தான், ஜியான் கம்பெனி தான். ஏன் ஜிமின் உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம், ஜியான் கம்பெனியில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒர்க்கும் கன்ஃபார்ம் ஆச்சு. பட் நான் தான் ஒர்க் ஜாயின் பண்ணல ஜங்கக். நான் தான் சொன்னேன்ல என்னோடய நேட்டிவ் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு. அப்புறம் அங்கே போயிட்டு உன்னோட மெமரிஸ் தான், உன்னை பார்க்கணும் பேசணும் போலவே இருந்தது. உன்னை தேடி ரொம்ப டேஸாக நான் இங்கே வந்துட்டு போனேன், ஆனால் நீ எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டேன் ஜங்கக். அப்புறம் இப்போ தான் உன்னை பார்க்குறேன் ஜங்கக். அப்புறம் நீ எப்படி இருக்க அப்படி சொல்லி ஜிமின் கேட்டுட்ருக்கான். ஜங்கக் எதுவுமே பேசலை. ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமினால் ப்ரீத் கூட பண்ண முடியல, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான் ஜங்கக். இப்போ ஜிமின் தான் ஜங்கக் என்ன பண்ணுற, என்னால் ப்ரீத் பண்ண முடியல ஜங்கக். ஜங்கக் என்ன பண்ணுற ஜங்கக் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்கக் தான் ஹே ஜிமின் என்ன தான் தேடிட்டு இருந்தியா? ஆமாம், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஜிமின். உன்னை எவ்வளோ தேடின தெரியுமா? எவ்வளோ டேஸ் நான் பூசானில் தான் இருந்தேன். என்னது உண்மையாவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்கக்கை பார்க்குறான். ஆமாம், உன்னை நான் அங்கே தான் தேடிட்டு இருந்தேன். உன்னை தேடாத இடமே இல்லை, ஆனால் நீ இருக்கிற பிளேஸ் மட்டும் எனக்கு தெரியவே தெரியுமா? என்ன சொல்கிற ஜங்கக்? ஆமாம், லாஸ்ட்டில் நான் நேற்று தான் வந்தேன். நேற்று மார்னிங் தான் சியோல் வந்தேன். நானும் நேற்று மார்னிங் தான் சியோல் வந்தேன். என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம், நேற்று நைட்டு புசான்லேருந்து பஸ் ஏறினேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சியோல் வந்தேன். என்ன சொல்கிற, என்ன பஸ் அப்படி சொல்லி ஜங்கக் கேட்குறான். இப்போ ஜிமின் அந்த பஸ்ஸோட நேம் சொல்கிறான். இப்போ ஜங்கக் அப்படி ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் என்னாச்சு ஜங்கக்? நான் அதே பஸ்ஸில் தான் வந்தேன், உன்னை பார்க்கல. என்ன சொல்கிற, அதே பஸ்ஸில் வந்தியா? ஆமாம், அதே பஸ்ஸில் தான் வந்தேன், நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நானும் உன்னை பார்க்கல ஜங்கக் அப்படி சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்கக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் என்ன நடக்குதுங்க? நானும் அதே பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். நான் உன்னை தேடி உன்னோட பிளேஸ்க்கு போயிருக்கேன், நீ என்ன தேடி என்னோட பிளேஸ்க்கு வந்திருக்க. அப்புறம் 2 பேருமே ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு புரியல ஜிமின், என்ன நடக்குதுங்க? ஜங்கக் எனக்கும் புரியல. ஆமாம், நீ எதுக்கு என்ன தேடின அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்கக் ஸ்மைல் பண்ணிவிட்டு
உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஜங்குக் என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமின், உன்னை பார்த்தப்பவே எனக்கு உன் மேலே ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்ககிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். உங்ககிட்ட பேச பேச எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அப்போவே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் உன்னோட நம்பரை வாங்க மறந்துட்டேன். சரி, நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு வருவ, அப்போ வெயிட் பண்ணலான்னு சொல்லி நான் சியோல் பஸ் ஸ்டாப்பில் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? பட் உன்னை நான் பார்க்கவே இல்லை. எப்போ நீ போகணுன்னு கூட எனக்கு தெரியலை. அவ்வளோ வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிமின். பூசானில் தான் அவ்வளோ டேஸ் நான் இருந்தேன். உன்னை தேடி தேடி வந்துகிட்டே இருந்தேன். மீட்டிங் அப்போ மட்டும்தான் இங்கே வருவேன். மற்ற டேஸ் ஃபுல்லாக பூசானில் தான் இருந்தேன். அவ்வளோ இடத்துக்கு போய் தேடினேன். ஆனால் எந்த இடத்துலையும் நான் உன்னை பார்க்கவே இல்லை. எப்படி பார்ப்பேன் ஜங்குக்? நான் தான் உன்னை தேடி இங்கே வந்தேனே. ஆமாம் ஜிமின், நீ எதுக்கு என்ன தேடின? ஏன்னா நானும் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக். ஜிமின் என்ன சொல்கிற? ஆமாம் ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான், அந்த ஒன் டேக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன் கூட பேசணும், உன் கூட உன் பக்கத்துலேயே இருக்கணும். நான் அன்றைக்கி நைட்டு உன்னை ஹக் பண்ணி தூங்கினேன்ல, அதே மாதிரி லைஃப் லாங் உன்னை ஹக் பண்ணணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் உன்னை பார்க்கவே முடியல. இப்போ கூட ஒயன்கிட்ட தான் நான் அவனை பார்க்க மாட்டேனா, அவன் எனக்கு கிடைக்க மாட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒயன் சொன்னான் நீ பார்த்துருவேன்ட்டு. அதே மாதிரி நான் அவனை பார்த்துட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட சிக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஜேகே பக்கத்தில் இழுத்துட்டு, ஜிமின் அப்போ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் ரீசன் கேட்காது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஜிமின், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஜங்குக்? உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறியா? ஏய் ஜிமின், இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? உன்னை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீயாவது அந்த ஒன் டேக்கு அப்புறம் தான் லவ் பண்ணேன். நான் உன்னை பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஜிமின் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். ஜிமினோட சிக்ஸை பிடிச்ச மாதிரியே இப்போ ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். ஜிமின் இப்போ என்ன பண்ணுறானா, ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் நெக் மேலே அவனோட 2 ஹேண்டை போட்டுட்டு ஜங்குக்கை லைட்டாக இழுக்கிறான் பக்கத்தில். இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல மெக்கும் டயாங் வந்து உள்ளே வராங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா 2 பேரும் அப்படி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு மெக்கையில் ஒரு ஃபைல் இருந்திருக்கும், அந்த ஃபைலை அப்படியே கீழே போட்டுடுறான். இப்போ டயாங் தான் அப்படி பார்த்துட்ருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ மெக் தான் ஹே ஜங்குக், ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி மெக் கேட்குறான். இப்போ 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ எங்கள் டயாங் தான் டே மச்சான் ஜெக்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அது வந்து டயாங் மெக் அது வந்து ஏ ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் ஜங்குக் கூட. உனக்கு ஜங்குக்கை தெரியுமா? தெரியும், அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த கம்பெனியோட சிஇஓ. அதனால் நான் அவனை சாரேன்னு கூப்பிடுவேன். ஏன் என்னாச்சு? மெக் நான் சொன்னேன்ல என்னோட பாய் ஃப்ரெண்டை தேடி வந்தேன்னு. ஆமாம், அது ஜங்குக் தான் அப்படின்றான். இப்போ மெக் பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் டயாங் என்னாச்சு இப்படி பார்த்துட்ருக்க? டேய் அவன் சொல்கிறது உண்மையா? அப்போ இவன் தான் உன்னோட? ஆமாம் இவன் தான் இது. ஆனால் நீ என்கிட்ட வேறு நேம் தானே சொன்ன, குள்ளச்சின்னு சொன்ன. என்ன சொன்ன ஜங்குக்? அது இவன்கிட்ட நான் உன்னை குள்ளச்சின்னு சொன்னேன். குள்ளச்சியா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஐயோ ஜிமின், அந்த நேம் உனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஜங்குக் ஜிமின் என்னை பாரு போ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக கோச்சிக்கிறான் ஜங்குக் கிட்ட. இப்போ டயாங் தான் அப்போ இதுதான் அவனா? ஆமாண்டா, இவன் தான் அவன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இப்போ சுகாதான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? டே டயாங், நான் என்ன சொன்னேன்? ஜங்குக் கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு நியூஸை பற்றி சொல்லணும்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் சொன்னேன்.
எங்கே அவன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜிமின் இருக்கான். ஏய் ஜிமின் ஹாய். ஹாய் அப்படி சொல்லி ஜிமின் சுகா பார்த்து ஹாய் சொல்கிறான். இப்போ சுகா தான் ஏய் ஜங்குக் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டா, நீ தேடிட்டு இருந்தால உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனோட டீட்டெயில் எல்லாம் போயிருந்தேன். ஆமாம் அவனோட ரியல் நேம் சொல்லு, குள்ளச்சின்ற நேமில் எதுவுமே இல்லையாமே அப்படி சொல்லி சுதா கேட்டுட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே டயாங் அப்புறம் மெக் அப்புறம் ஜிமின் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சார் சொல்லுங்கள் ஜிமின் என்னாச்சு? அதை ஜங்குக் தேடுற அந்த பர்சனோட நேம். ஆமாம் ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை இப்போ தானே சொன்னீங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆனால் நேம் எப்படி தெரியும்? ஏன்னா அந்த பர்சனே நான் தானே. என்னது அப்படி சொல்லிட்டு அப்படி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ இங்கே டயாங் அப்படி கீழே உட்காந்துடுறான். உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் லூசாடா நீ, இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க. நீ என்னன்னா அவன்கிட்ட அவன் நேம் என்னடான்னு கேட்குற. ஏன்டா சுகா நீ அப்படி சொல்லி டயாங் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ சுகா தான் நீ என்கிட்ட சொன்னியா, எதுக்கு இப்போ சிரிக்கிற? எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நேம் என்ன, குள்ளச்சின்னு யாரும் இல்லையா அப்படி சொல்லிட்டு டயாங் சிரிச்சிட்ருக்கான். இங்கே மெக்கோ சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ எங்கள் ஜிமின் தான் ஜங்குக் சொல்லு ஜிமின், நம்ம வெளியே போகலாமா? என்னது வெளியே போகலாமா? அவுட்டிங் மாதிரி? அவுட்டிங்கா இல்லை டேட்டிங்கா அப்படி சொல்லிட்டு டயாங் கேட்குறான். இப்போ ஜிமின் ஒரு மாதிரி சையாயிட்டு போங்க சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை சார்லாம் கூப்பிட வேணாம், என்னை கிம் டயாங் சொல்லு. அப்புறம் அதை இருக்கானே இவன் பேர் சுகா, இவனை நீ சுகான்னு கூப்பிடலாம். ஓகே ஓகே டயாங், ஓகே சுகா. நான் உங்களோட ஃப்ரெண்டை அதாவது என்னோட ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகலாமா? அதான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? வேற எங்க? டேட்டிங் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜங்குக்கோட பேச அப்படியே ஒரு மாதிரி பிங்க் ஆகுது. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு டேய் மச்சான் நீ கோவப்பட்டு பார்த்துருக்க, இப்போ என்னடா உன்னோட சீக்ஸ்லாம் அப்படியே பிங்காக மாறுது, என்ன மச்சான் வெக்கமா? வாயை மூடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்புறம் இதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் 2 பேர் பார்த்துக்கோங்க சரியா? இதுக்கப்புறம் மீட்டிங் இருக்குது அது இருக்குன்னு எனக்கு கூப்பிடவே கூடாது, அவ்வளோதான் அவங்களுக்கு. அப்புறம் மெக் உனக்கு ஆஃப் டே, இதுக்கப்புறம் லீவ்லாம் இல்லை, ஒர்க்கெல்லாம் நீ தான் பார்க்கணும். டேய் ஜங்குக் மச்சான் ஆமாண்டா, அதான் ஜிமினுக்கு நான் கிடச்சிட்டேனே, இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப்பு ஜிமினுக்கு தேவைப்படாது ஓகே? அட பாவி, அன்னைக்கு என் ஃப்ரெண்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றப்ப அவ்வளோ எனக்கு கழுவி ஊற்றிட்டு இப்போ பாரு இப்போவும் உனக்கு கழுவி தாண்டா ஊற்றுறான் அப்படி சொல்லி டயாங் சொல்கிறான். இப்போ மெக் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். 2 பேருமே வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் சொல்லு ஜங்குக், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜங்குக் உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தான். என்னது ஓகே தான்? நான் உன்னை லவ் பண்ணுறது. என்ன சொல்கிற ஜிமின்? என்னோடய பேரண்ட்ஸ் தான் உன்னை ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. இப்போ ஜங்குக் கார் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம் ஜங்குக், ஃபாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாமா? அவ்வளோதானே, பண்ணிக்கலாமே, இப்போவே புசன் போயிடலாமா? ஜங்குக் போ ஜங்குக், இவ்வளோ மந்த் நான் உன்னை தேடிட்டே இருந்தேன், என்னால் இப்போவே மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் டேஸ் டேட்டிங்லாம் போகலாம், அப்புறம் நிறைய லவ் பண்ணலாம், அப்புறம் வேற என்ன, மேரேஜ் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்போ மேரேஜ் லேட்டாக தான்? ஆமாம் லேட்டாக தான். இவ்வளோ டேஸ் நம்ம மீட் பண்ணவே இல்லை, இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம். நமக்குள்ளே எவ்வளோ பேச இருக்கும், நம்ம நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா? அதான் எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களே. அப்படியா ஜிமின்? அப்போ எனக்கும் ஓகே, நானே என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே ஜங்குக். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் சொல்லு ஜிமின், என்ன நீ எனக்கு ஒரு நேம் வச்சல? ஆமாம் வச்ச, அதை அப்படியே எனக்கு கூப்பிட்றியா? என்ன புரியல? எனக்கு ஒரு நேம் வச்சல? ஆமாம் அப்படியே எனக்கு கூப்பிட்றியான்னு. என்ன குள்ளச்சினா? ஆமாம் நல்லாயிருக்கு. உண்மையாவா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டு ஒய் குள்ளச்சி சொல்லு ஜங்குக், ஐ லவ் யூ ஜங்குக்.
அப்படி சொல்லிட்டு ஜெமீன் செக்கியோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். செக்கே ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்னை நான் எவ்வளோ தேடினேன் தெரியுமா? ரியலாகவே அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல ஒரு லவ் ஸ்டோரி, அது ரியலாக என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது. அந்த சூரியனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ளே அவ்வளோ இருந்துச்சு ஜெமீன். நான் இருக்கும்போது நீ இல்லையேன்ற அந்த ஒரு ஏக்கம் என்னை அப்படியே ஒரு மாதிரி தெரியல ஜெமீன். அந்த சூரியனுக்கு அதோட ஹீட்னஸ் எவ்வளோ பெயினாக இருக்குமோ அந்த மாதிரி உன்னை நான் பார்த்துட மாட்டேனான்ற அந்த ஏக்கம் எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு ஜெமீன். நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். எனக்கு தெரியல ஜெமீன், அது நீ சொல்கிறப்ப ஒரு ஸ்டோரியாக பார்த்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டேலேருந்து அதை என் லைஃப்பாக பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்கிற ஜங்குக்? ஆமாம் ஜெமீன், என்னைக்கு எனக்கு தெரியல. நிலாவும் சூரியனும் சேர முடியாது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை கொடுத்துக்கோன்னு நீ சொல்கிறப்ப எனக்கு புரியலை. ஆனால் உன்னை பார்க்க முடியல, நீ எங்கே இருக்குன்னு தெரியலன்றப்ப கூட உனக்கு அந்த லவ்வை நான் கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, இதுதான் லவ், இதுதான் ட்ரூ லவ். நமக்கு ஒரு பர்சன் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஒன்ஸ் தான் அவங்கள மீட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் அவங்க மேலே இருக்க லவ் அதிகமாகிட்டே போகுதுன்றப்ப டிஃப்ரெண்டான ஃபீலிங் தானேச்சுமே. ஜங்குக், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு தெரியுமா, நானும் சூரியனையும் நிலாவையும் பார்க்குறப்ப அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். மார்னிங் சீக்கிரமாக வெக்கப் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் சூரியனும் நிலாவும் இருப்பாங்க. நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரி இருக்கும், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்போ எனக்கு தோணும், இந்த மாதிரியாவது நாங்கள் மீட் பண்ணக்கூடாதா? ஜங்குக் கொஞ்சம் தூரமாக, நானும் கொஞ்சம் தூரமாக இருந்து கூட பார்க்கக்கூடாதா? ஆனால் என்னால் பார்க்கக்கூட முடியலையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஜங்குக். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு சூரியனை பார்க்கும்போதும் சரி, நிலாவை பார்க்கும்போதும் சரி, ஏன் 2 பேரும் சேர மாட்டீங்க, நீங்கள் சேர்றப்பவாது நாங்கள் சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஜங்குக். உனக்கு தெரியுமா ஜங்குக், அந்த டைமில் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன். 2 பேருக்குமே தெரியும், அதாவது அந்த சூரியனுக்கும் அந்த நிலாவுக்கும் தெரியும் உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. எனக்கு தெரியல ஜங்குக், நான் யாரையும் அப்படி லவ் பண்ணதே இல்லை, ஏன்னா எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் வந்ததும் இல்லை. ஆனால் உன் மேலே இதுக்கு எனக்கு லவ் வந்துச்சுன்னு தெரியல ஜங்குக். ஆனால் உனக்கு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அந்த நிலா எப்படி நைட் டைமில் சூரியனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதோ அதே மாதிரி நானும் உன்னை லைஃப்பில் பார்க்கவே முடியாதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன சொல்கிற ஜெமீன், உண்மையாவா? ஆமாம் ஜங்குக், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உன்னை பார்த்துடவே முடியாதா, உன்கிட்ட பேச முடியாதா, உன்னை ஹக் பண்ண முடியாதா, ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்ல முடியாதான்னு தோணுச்சு. ஆனால் இப்போ பாரு, உன்னை பார்த்துட்டேன், உன்கிட்ட லவ் யூ சொல்லிட்டேன், அப்புறம் உன் பக்கத்தில் உன் ஹேண்டை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜெமீன் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, ஜெமீன் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியுமா? நானும் ஒன்று அப்படி தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் தான் சொன்னேன்ல, அந்த சூரியனை பார்க்குறப்பெல்லாம் தோணும், அது எவ்வளோ கஷ்டப்படுது நிலாவை பார்க்காம, அதுக்குள்ளே எவ்வளோ பெயின் வச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. அந்த பெயின் எனக்குள்ளேயே இருந்துச்சு, உன்னை பார்க்கவே முடியலன்ட்டு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ தெரியுது, சூரியனுக்கும் ஹாப்பினஸ் இருக்கும்ல, என்ன தான் அதோட ஹீட்னஸ் நிலா மேலே பட்டாலுமே நிலாவை பார்க்குறோன்ற அந்த ஹாப்பினஸ் சூரியனுக்கு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போ உன்னை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போகிறேன்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. நீ அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்ன, ஆனால் அந்த 2 கேரக்டருமே நீயும் நானாக மாறிட்டோம். நீ லைக் ஒரு மூன், நான் சன். இது நல்லா இருக்குல்ல? சன் அண்ட் மூனோட லவ் ஸ்டோரி. இது நம்மளோட லவ் ஸ்டோரி இல்லை ஜெமீன். ஜங்குக், சரி ஓகே கொல்லச்சி, இது நம்மளோட லவ் ஸ்டோரி இல்லை? ஆமாம் ஜங்குக், இது நம்மளோட லவ் ஸ்டோரி, நம்ம எழுதின லவ் ஸ்டோரி. நம்ம எழுதுனதுன்னு சொல்லக்கூடாது, நம்மளை சேர்த்து வச்சதில்ல அந்த பயணம் நமக்கு கொடுத்த லவ் ஸ்டோரி. என்ன சொல்கிற ஜெமீன்? ஆமாம், அன்றைக்கி ட்ராவல் பண்ணலன்னா நம்ம மீட் பண்ணியிருக்க மாட்டோம்.
நம்ம லவ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சூரியனை மூணையை வச்சு நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சூரியனை பார்க்குறப்ப நீ நம்மளோட லவ்வை சொல்லியிருக்க மாட்டேன். அப்புறம் நானும் மூணை பார்த்து சங்குக்கு நான் மிஸ் பண்ணுறேன், அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம அந்த ட்ராவலால் தானே மீட் பண்ணோம். அப்போ அந்த பயணம் தானே நம்மளோட லவ்வுக்கு ஃபர்ஸ்ட். நம்மளோட லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பயணம் மட்டும்தான். நம்ம அன்றைக்கி ட்ராவல் பண்ணலன்னா இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்க மாட்டேன் ஜங்கு. ஆமாம் ஜிமின், அதான் உண்மை. லவ் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஆமாம், பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேருமே பூசனுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. அதாவது ஜிமினோட அப்பா அம்மாவை பார்க்கலான்ட்டு. இப்போ அதே மாதிரி அவங்க 2 பேருமே காரில் போகல, பஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பக்கத்தில் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க நிலாவை பார்த்துட்ருக்காங்க. இவங்க லேட் நைட்டில் ஏறி இருப்பாங்க பஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் 2 பேருமே அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே அந்த விண்டோவை பார்க்குறான், சங்குக்கும் அந்த விண்டோவை பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான், சங்குக் அங்கே பாரு சூரியன், ஆமாம் அழகாக இருக்குல்ல, அப்போ நிலா ஆப்போசிட்டில் இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்போசிட் சைட் போகிறாங்க. ஆனால் பட் அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு கிராண்ட்மாவும் ஒரு கிராண்ட்ஃபாவும் தான் தூங்கிட்டுருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் அந்த ஸ்க்ரீனை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த சைட் அந்த மூன் தெரியுது. இப்போ ஜிமின் சங்குக் அங்கே பாரு நிலா அப்படி சொல்லி காட்டுறான். அந்த நிலா லைட்டாக மறைஞ்சிருக்கு. இப்போ 2 பேருமே பேக் சைட் திரும்பி பார்த்து அந்த பக்கம் சூரியனையும் இந்த பக்கம் நிலாவையும் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனை சாத்திட்டு இப்போ நேராக அந்த சூரியன் இருக்க அந்த பிளேஸ், அவங்களோட பெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதுக்கு வந்துடுறாங்க. அவங்க சீட் கிட்ட வந்துடுறாங்க. வந்து படுத்துட்டு இப்போ சங்குக் தான், பாரு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம். அவங்க 2 பேரும் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் சங்குக் பார்த்துட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த ஃபீலிங்ஸ்? ஆமாம் ஜிமின் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஃபீலிங்கை மிஸ் பண்ண தோணலை. என்ன சொல்கிற சங்குக்? ஜிமின் சொல்லு சங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். சங்குக் எதுவுமே பேசலை. இப்போ சங்குக் தான் ஜிமினோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். சங்குக் என்ன பண்ணுற? சங்குக் இப்போ இறங்க போகிறோம். ஜிமின் ஐ லவ் யூ. சங்குக் ஐ லவ் யூ டூ. ஜிமின் ஐ லவ் யூடா. சங்குக் ஐ லவ் யூடா அப்படி சொல்லி 2 பேரும் பேசிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே டியர்ஸ், இதுவே ஹாப்பி எண்டிங் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜெனிமா உனக்கு ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல, ஸோ அதனால் இப்படி கொண்டு வந்தேன். ஐ திங்க் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நெக்ஸ்ட்டு வேம்பயர் இல்லைனா மாயக்காதலன் எபிசோடில் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில் நான் நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி நைட் மீட் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், பாய், லவ் யூ லாட்ஸ்.